நூற்பு துறையில் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றும் வகையில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6% வட்டி மானியம் வழங்கும் மாநில அரசின் முன்னோடி திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முயற்சிகள் இத்துறையை நவீனமயமாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டிட உதவும். ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதன்படி 2024-25 ஆண்டு தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குடிசைகள் இல்லா மாநிலமாக உருவெடுத்ததற்கான தமிழ்நாட்டின் பயணம் 2010 ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் தொடங்கியது. கடந்த 14 ஆண்டுகளில் இத்தொகை 6 மடங்காக உயர்த்தப்பட்டு தற்போது 3,50,000 ரூபாயை எட்டியுள்ளது. 2019-21 ஆண்டுகளுக்கான 5ஆம் கட்ட தேசிய குடும்பநல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் 2.2% மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியான 14.96% விட மிக குறைவு. இருப்பினும் அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது.